வணக்கம். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கம். ஏற்கனவே 3 தமிழ்ச்சங்கங்கள் இங்கு இருந்ததாக இறையனார் அகப்பொருள் உரை கூறுகிறது. நிலந்தரு திருவிற்பாண்டியனுடைய முதற் சங்கம், அதேபோல் இடைச்சங்கம், 3ஆம் சங்கம் மதுரையில் இருந்ததற்கான ஆதாரங்கள் இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. பிற்காலத்தில் பல்வேறுடைய ஆட்சியின் காரணமாக மதுரையில் பாண்டியர்கள், களப்பிரர்கள், நாயக்க மன்னர்கள், ஆங்கிலேயர்கள் என்று பலரும் ஆண்டதன் காரணமாக தமிழ்ச்சங்கங்கள் இருந்த இடம் தெரியாமல் போயின. அப்படிப்பட்ட சூழலில் இங்கே தமிழ்ச்சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் என்று கேட்டால், பாலவனத்தம் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் அவர்கள்தான். அவருடைய ஊராகிய பாலவனத்தம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் இருக்கிறது. மதுரைக்கு வந்திருந்த போது திருக்குறளிலும் இராமாயணத்திலும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. கம்பராமாயணத்திலும் சரி, அதை புத்தகத்தில் தீர்த்து கொள்ளலாம் என்று ஏட்டுப்பிரதிகளை தேடினால் மதுரை முழுவதும் இதற்கான ஏட்டுப்பிரதிகள் கிடைக்கவில்லை. தேவர் அவர்களுக்கு நெஞ்சம் நெகிழ்ந்து போனது. அப்படியே மதுரையிலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடத்திலே தமிழுக்கு கதி என்று சொல்லக்கூடிய கம்பரும் திருவள்ளுவரும், கம்பர் திருவள்ளுவர், கதி என்று சொல்லக்கூடிய இருவரும் இயற்றிய நூல்கள் கிடைக்கவில்லை என்று வருந்தி நாம் ஒரு தமிழ்ச்சங்கத்தை அமைக்க வேண்டும் என்று நினைத்து சென்னையிலே பெரும் சபையை கூட்டி 1901ஆம் ஆண்டு மதுரையிலே 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவ வேண்டும் என்று நினைத்தார். அதேபோல நிறுவினார். அந்த சங்கத்திலே புலவர்கள் ஆய்ந்து அமர்ந்து ஆய்வு செய்வதற்கான இடம் திருநாராயண ஐயங்கார், மூராகவையங்கார், ராகவையங்கார், அதேபோல் சோழவந்தானூர் அரசன் மகனார், இப்படிப்பட்ட பெருமக்களெல்லாம் இருந்து ஆய்வு செய்தார்கள். மாணவர்கள் படிப்பதற்காக, அதாவது புலவர், பண்டிதம், பாலபண்டிதம் என்று பயில்வதற்கான இடத்தை உருவாக்கினார்கள். மாணவர்கள் பயிலும்போது அவர்களுக்கு உறைவிடமும் உணவும் வேண்டுமே, அவற்றையும் மன்னரே வழங்கினார். அப்படி இலவசமாக உணவும் உறைவிடமும் கிடைத்து கல்வியும் கிடைத்த பெருமக்களில் என் தந்தையார் குருநாதன் அவர்களும் ஒருவர். புலவர் குருநாதன் என்று அவர் பட்டம் பெற்றது அங்குதான். இங்கே மாணவர்கள் பயில ஒரு கல்லூரி, அறிஞர்கள் ஆராய்வதற்கு ஒரு ஆராய்ச்சி கூடம், இவை எல்லாவற்றுக்கு மேலாக பாண்டியன் அச்சகம் என்ற பெயரில் ஒரு அச்சகத்தை நிறுவினார். இந்த அற்புதமான தமிழ்ச்சங்கம் இன்றைக்கும் புகழோடு சிறப்போடு நிகழ்ந்து வருகிறது. செந்தமிழ் கல்லூரியும் அங்கு நிகழ்ந்து வருகிறது, செயல்பட்டு வருகிறது. குமரன் சேதுபதி அவர்கள், ராமநாதபுரம் அரசராகிய குமரன் சேதுபதி அவர்களும் லட்சுமி நாச்சியார் அவர்களும் அதனை திறம்பட நடத்தி வருகிறார்கள். செந்தமிழ் என்ற 100 ஆண்டுகள் தாண்டியும் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு இதழ் இன்றைக்கும் அங்கே அந்த 4ஆம் தமிழ்ச்சங்கத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழாய்ந்த மதுரையில் தமிழ் இல்லை, தமிழ் சுவடிகள் இல்லை என்றவுடன் உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்து 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை அவர் உருவாக்கினார். இன்றைக்கு உலகத் தமிழ்ச்சங்கமும் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் விதை போட்ட பிரமுகனார் நம்முடைய பாண்டித்துரை தேவர் அவர்கள்தான். அவருடைய புகழ் தமிழ் உள்ளளவும் நிலைத்து